கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நானாகட்டும் பார்த்துட்டு இருக்க நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் ஓகே. அப்படிங்கிறது. இந்த கோச்சாரம் எந்த மாதிரியான அதோடைய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. கோச்சாரம்ங்கிறது கிரகங்களோட நகர்வு தாங்க, சுழற்சி தான். அப்படி இருக்கும்போது நம்ம இதில் கவனமாக எடுத்துக்க வேண்டிய கோச்சாரம்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களோட கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். குருனா வருஷத்துக்கு ஒரு முறை ராசி விட்டு ராசி மாறுறாரு. சனினா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராசி விட்டு ராசி மாறுறாரு. ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராசி விட்டு ராசி மாறுறாங்க. இவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை பாதையை மாற்றி போடுற அளவுக்கு இருக்குங்க. ஓ, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னத்து குரு நல்லவர்னு சொல்கிறாங்க. இது பொதுவான கருத்து தான். ஆனாலும் கூட அந்த மேஷ ராசிக்காரங்களோ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும். இங்கே போங்க, இது நல்லா இருக்கும், இது பின்னாடி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறக்கான வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இதை ஃபைனல் இல்லாமல் இது ஒரு வழின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது சனி பயிற்சி நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். அப்போ இந்த சமயத்தில் சனி பயிற்சி நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கை பாதையை மாற்றி கொடுத்துருக்குது. நல்ல தொழில ஒரு பெரிய முன்னேற்றத்தோ அல்லது இந்த தொழிலுக்குள்ள போங்க, அது ஒரு அடித்தளமா எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு நீங்க போக முடியும்னு சொல்லுதுங்க. இந்த ராகுகேது பயிற்சியும் அப்படிதான். ராகுகேது பொதுவாக நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உருவம் கிடையாது. அதனால அது செய்யும் செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு முதல்ல தெரியாது. ஆனா அதனோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்குங்க. இப்போ அது எப்படி பண்ணலாம்னா லக்னத்துக்கு 3, 6, 10, 11 ராகு கேது இருக்கிறவங்க நிச்சயமான வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பில் இருக்காங்க. இது 2வது ரூல் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ அமரும் போது அவங்க லைஃப்ல ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு வைட் ஆயிடுச்சு. உலகமே எல்லாமே உலகமயமாக்கல் ஆகும்போது என்னாங்கன்னா எங்கிருந்து நம்மளுக்கு வேணாலும் உதவிகள் கிடைக்கும், எங்கிருந்து வேணாலும் ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு கருத்து நம்மளை நம்மளோட அகக்கண்களை திறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் ராகு கேதுகள் பண்றது. அதுக்கு ஒரு உருவம் இருக்காது, யார் சொன்னாங்க இவங்க நம்மளுக்கு என்ன உறவு முறை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும். இதுதான் அந்த கோச்சார கிரகங்கள் பண்றது. ஆனா இந்த வருஷ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்குள்ள ராகும் கன்னிக்குள்ள கேதுவும் வந்திருக்காங்க. ஸோ இந்த ராசிக்காரங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, அல்லது அந்த மீனத்துக்குள்ளேயோ கன்னிக்குள்ளேயோ என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தாலும் சரி, அந்த காரகத்துவம் ரீதியான பாதிப்புகளை அவங்க இந்த வருஷம் சந்திச்சுட்டே இருக்காங்க. இப்போ மீன லக்னம் இருக்காங்க, மீன ராசி இருக்காங்க அப்படின்னா ஒன்று உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க. இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேமில் விளையாட போகும்போது அடிபட்டுறாங்க. இல்லை அவங்க படிப்பில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் ஆகும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகளை திடீர்னு உனக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு எதிர்பாராத வகையில் உருவாக்கி கொடுத்துருதுங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இப்போ கேது இருக்குதுங்க. கேது அப்படின்னா உலக வாழ்க்கையை சுருக்கி ஞானத்தை கொடுக்குறதுங்க. அந்த ஞானத்தை எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவப்படப்பட தான் அந்த ஞானம் வரும். அந்த அனுபவம் எப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சேர்ந்து அதனோட பாதிப்பு வந்துடுது. அப்போ இனிமேல் உதவி பண்ணுறதுனாவே பயம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். ஆனால் அதுவே திரும்ப சரி பண்ணி கொடுத்துரும். ஆனால் அந்த காலகட்டம் ஒரு கடுமையாக இருக்கும். இது நான் ஒரு ஜாதகத்து மூலம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நண்பர் வராரு, அவர் இன்னொரு நண்பருக்காக ஒரு செக் லீஃப் கொடுக்குறாரு, கேரண்டி சைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. அந்த வாங்கின நண்பர் உதவி வாங்கின நண்பர் செக் லீஃப்கான பணத்தை கட்டி முடிச்சிடாரு. அவனோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக அந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணிடுறாருன்னா கேஸ் போட்டுறாரு. ஸோ இந்த சப்போர்ட் பண்ணவர் சேர்ந்து அந்த வட்டிக்கு மட்டும் கேஸ் நடத்துறாரு. ஸோ இது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. மேடம் என்னோட நண்பர் ரொம்ப நல்லவர், அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு, வட்டி மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் டைம் கேட்குறாரு. ஆனால் அவர் 2 பேர்த்து மேலேயும் கேஸ் போட்டாரு. நான் இது எப்போ ரெக்கவரி ஆகுவேன்னு சொல்கிறாரு. சார் இந்த காலகட்டம் உங்களுக்கு கோர்ட்டு தான் மிகப்பெரிய பரிகாரம். ஸோ நீங்கள் கட்டாயம் இந்த வழக்குகள் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும், இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் வழக்குகள் இல்லாத கன்னிராசிகள் மிக மிக குறைவு, பொருளாதார தட்டுப்பாடு இல்லாத கன்னிராசிக்காரங்க மிக மிக குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த கோச்சாரம் அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத சந்திக்காத விஷயங்களை இந்த வருஷம் நம்ம சந்திச்சு வாழ்க்கைனா இதுதான ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லாங்க. இதுதான் இந்த கோச்சாரத்தை கண்டிப்பாக நம்ம கவனமாக எடுத்துக்கணும். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது நானும் கன்னிராசி தான். நானும் இப்போது லாஸ்ட் வீக் சென்னை கோர்ட்டுக்கு ஒர்க்காக தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இதில் என்ன நான் ஒரு திருப்தி அடைகிறேன் அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா இருக்கேன், நான் ரெஸ்பாண்டாக இல்லாமல். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் கோர்ட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மிகப்பெரிய பரிகாரம் கூட அது. ஸோ இது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கும்போது இந்த பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக கேதுனாவே மனித முகமில்லாத தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா விநாயகர் எடுத்துக்கலாங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்கிற தெய்வம் சொல்ல போனால் எந்த வகை பெரிய நெய்வேத்தியம் இல்லாதவங்க நம்ம வழிபட்டுட்டு போகலாம். அதேமாதிரி அடுத்தது வராகி எடுத்துக்கலாங்க, மனித முகமில்லாத தெய்வங்கள். ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாங்க, பெருமாள் கணங்கள் எடுத்துக்கலாம், தன்வந்திரி எடுத்துக்கலாம். நோய் பாதிப்பில் இருக்கிறவங்க தன்வந்திரியோட வழிபாடுகள் மிக
மிக சிறப்பாக இருக்குங்க. இது எல்லாமே வந்து அனுபவத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிற ஜாதகங்கள் எல்லாமே நான் அனுபவ ரீதியாக பார்த்ததான். இந்த 10 வருஷ அனுபவங்களில் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன். இப்போ நிறைய யார் வேணால் ஜாதகம் படிக்கலாமான்னா யார் வேணால் ஜாதகம் படிக்கலாங்க, யார் வேணால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அனுபவத்தில் தான் அந்த ரூலை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லா ஜாதகங்களுமே என் அனுபவத்தில் பார்த்த ஜாதகங்களே தான். சரி.